கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலேயும் நாம் ஒருமித்து உன்னதமான தேவனுடைய நல்ல பிரசன்னத்தில் கடந்து வரும்படி பரலோகத்தின் ஆண்டவர் செய்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கார்த்திகையாவுக்காக, மவுண்ட் சர்ச்சுக்காக இணைந்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்த தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனை அறியவும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், திருவசனங்களை ஆழமாய் கேட்டு அதை பின்பற்றவும் நீங்கள் காட்டுகிற வாஞ்சைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த 25 வாரங்களாக எபிரேயர் நிருபத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இது நம்முடைய எபிரேயர் நிருப படிப்பின் 26வது வகுப்பு. கடந்த வாரம் இளைப்பாறுதல் என்பதை குறித்து நாம் கொஞ்சம் தியானித்தோம். யூதர்களுக்கு 7 வகையான ஓய்வு நாட்கள் உண்டு என்பதை நாம் பார்த்தோம். அவர்களுக்கு ஆண்டவர் சொன்ன இளைப்பாறுதல் கானான் தேசம். தேவ ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் இனி வருகிறதாயிருக்கிறது. ஆகையால் ஒருவனும் பின்வாங்காதபடி ஒவ்வொரு நபர்களையும் ஆண்டவர் முக்கியமானவர்களாய் பார்க்கிறார். ஒருவரும் ஆண்டவரை விட்டு விலகுவதை ஆண்டவர் விரும்பவில்லை அப்படிங்கிறத சொல்லி நாம் முடித்து கொண்டோம். இந்த நாளில் நாம் பார்க்க போகிறது எபிரேயர் 4ஆம் அதிகாரம், அதனுடைய 2வது வசனம். அந்த எபிரேயர் 4:2 நீங்கள் பாருங்க. சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. இந்த அவர்களுக்குன்னு சொல்லி இருக்கிறது எபிரேயர் நிருபம் 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்படுகிறது. 1ஆம் நூற்றாண்டில் எபிரேயர் நிருபத்தை எழுதும்போ அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, அதுபோல நமக்கும் அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறது. 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு அறிவிக்கப்பட்டதே அல்ல. அதாவது பவுலுக்கு முந்தின நாட்களில் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தை அல்ல, அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. நான் சில வகுப்புகளில் உங்களிடத்தில் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். எபிரேயர் நிருபத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன இருக்கிறது, சபைக்கு என்ன இருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் லேவியராகமம் எபிரேயர் நிருபம். இது ஒப்புமைப்படுத்தி பார்க்கிறது, எதையும் ஒப்புமைப்படுத்தி பார்க்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களையும் தேவ பிள்ளைகளையும் ஒப்புமைப்படுத்துகிறது. அப்படி நான் சொன்னது உங்கள் ஞாபகத்தில் இருக்கலாம். அப்படியானால் அவர்களுக்குன்னு சொல்லி இருக்கிறது யாரை? பழைய ஏற்பாட்டு காலத்து மனிதர்களை. அந்த வகையில் இவ்வளோ உங்களுக்கு புரிஞ்சுன்னா அந்த வகையில் நாம் என்ன புரிஞ்சுக்கிடணும்? ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்படிதானே. நோவாவுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அப்படிதானே நம்ம புரிந்து கொள்ளணும். நீங்கள் கொஞ்சம் தெளிவாய் புரிந்து கொள்ளும்படி நான் பைபிளில் இருந்து ஒரு வசனத்தை சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். அங்கே என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். பாருங்க, அந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்க. நீங்கள்
ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அப்ப ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம். அதுக்கு கொஞ்சம் முன்ன போய் நோவாவுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம், அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம். அது என்னன்னு கொஞ்சம் நாம் ஆராய்ச்சி செய்துவிட்டு இன்னைக்கு சுவிசேஷம் என்றால் என்ன அப்படிங்கிறத கூட நாம் தியானித்து ஜபிக்கலாம். நீங்கள் எழுதுகிறீர்கள், அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களைப் போல ஆச்சரியமானவர்கள் வேதத்தை கற்றுக்கொள்வதில் வாஞ்சை உள்ளவர்கள் வேறு எங்கும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போது நோவாவுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் என்ன? நோவாவுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம், God is going to destroy the world. ஆண்டவர் பூமியை நியாயம் தீர்க்கப் போகிறார், ஆனால் உனக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது. இது காஸ்பல் டு நோவா. பூமியில் உள்ள சகல ஜனங்களையும் அழிக்கப் போகிறேன், ஆனால் உனக்கோ என் கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது. இது நோவாவுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம். இனி ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் என்ன? அந்த கலாத்தியர் 3:8 சொல்லி இருக்கு. கலாத்தியர் 3:8 சொல்லி இருக்கு, சகல ஜாதிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இப்போ நோவாவுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் என்ன? கர்த்தர் பூமியை நியாயம் தீர்க்கப் போகிறார், உனக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது. ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் என்ன? பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இனி நீங்க ஆச்சரியப்படும்படியான ஒரு வசனத்தை சொல்றேன். இயேசு பேசிக்கொண்டிருக்கும்போ இயேசு சொன்னார், ஆபிரகாமும் இந்த நாளை பார்க்கும்படி ஆசையாயிருந்தார். நீங்கள் ஆபிரகாமை உங்களுக்கு தகப்பன் என்று சொல்லுகிறீர்கள், ஆபிரகாமும் என் நாளை காணும்படி ஆசையாயிருந்தார். அதுவரை பரவாயில்லை, என் நாளை காண ஆபிரகாம் ஆசைப்பட்டார், பரவாயில்லை. ஆனால் அடுத்த வார்த்தை பயங்கரம். என்ன சொன்னார் தெரியுமா? கண்டும் களிகூர்ந்தான். யோவான் 8:56, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாயிருந்தார் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தா பரவாயில்லை. ஆனா இயேசு அடுத்து என்ன சொல்றாரு? கண்டும் களிகூர்ந்தான். உடனே இவர்களுக்கு அப்பதான் இவங்க புத்தி வேலை செய்யுது. இவங்க திருப்பி கேட்குறாங்க, அதற்கு உமக்கு இன்னும் 50 வயசு ஆகலையே? இவர் பேசுறதுக்கு 1950 ஆண்டுகளுக்கு முன்பு, இவர் பேசுவதற்கு 1950 ஆண்டுகளுக்கு முன்புள்ள ஒரு காரியத்தை, அதாவது மோசேக்கும் 450 ஆண்டுகளுக்கு முந்தி உள்ள ஒரு காரியத்தை சொல்லிட்டு சொல்றாரு, காண ஆசையாயிருந்தான். ஓகே, அதுவரை ஓகே. ஆனால் கண்டும் களிகூர்ந்தான். கொஞ்சம் கவனிங்க. இப்போ மோசே எலியாவையும் பற்றி இயேசு சொல்லி என் நாளை காண ஆசையாயிருந்தார்கள், கண்டும் களிகூர்ந்தார்கள்னு சொன்னா ஓகே.
மர்ருப மலையில் அவர்கள் இயேசுவை கண்டார்கள், கண்டு களி கூர்ந்தார்கள். அதை சீசர்கள் கண்டார்கள். ஆனா இவர் சொல்றாரு, ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தார், கண்டும் களி கூர்ந்தார். என்னைக்காக்கும் இயேசு கிறிஸ்துவானவரை ஆபிரகாம் கண்டு களி கூர்ந்தது? உங்களுக்கு புரியல இல்லையா? அதுதான் ஆபிரகாம் கண்டு களி கூர்ந்த கிறிஸ்துவின் நாள் தெரியுமா? ஈசாக்கு ஒரு கேள்வி கேட்டார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? ஆட்டுக்குட்டி எங்கே? ஆபிரகாம் சொன்னார் ஒரு பதில், உங்களுக்கு தெரியும் இல்லையா? யெகோவா ஈரே, தேவன் பார்த்து கொள்வார். ஈசாக்கு பலியிடப்படுவதற்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது இல்லையா? அதுதான் ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டும் களி கூர்ந்தான். The day Jehovah Jireh, when the lamb of God was sacrificed on the altar that was made by Abraham to sacrifice Isaac. ஆபிரகாம் தன் குமாரனாகி ஈசாக்க பலிபீடும்படி ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தில் ஈசாக்கை படுக்க வைத்து ஈசாக்கை பலியிட போகையில் ஒரு ஆட்டுக்குட்டி அவனுக்காக பலியிடப்பட்டதல்லவா? அதுதான் என்னுடைய நாள். இப்போ நோவாவுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது? நோவாவுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம், பூமியை அழிக்க போறேன், உனக்கு என் கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது. ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம், உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். நீ பிளஸிங் இல்லை, நீ ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாறுகிறாய். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி. நான் தப்பு செஞ்சால் நான் தானே கொல்லப்பட வேண்டும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், அதுதானே. ஆனால் ஒரு சுவிசேஷம் இருக்கு. அது என்ன சுவிசேஷம்? பாவ நிவாரண நாளில் உங்கள் அக்கிரமங்களுக்கு பதிலாக ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். அப்போ அவர்களுக்கு என்ன தெரியுது? நாங்கள் உயிர் வாழ்வதற்கு காரணம் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. இப்ப ஈசாக்கு கேளுங்க, நான் உயிர் வாழ்வதற்கு காரணம் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. இப்ப ஆதாம் ஏவாளை கேளுங்க, நாங்கள் உடுத்தி இருப்பதற்கு காரணம் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அதனாலே ஆகும், கொஞ்சம் கூட நீங்க தெளிவா புரிந்து கொள்ளும்படி நான் சொல்றேன். அதனாலே ஆகும், நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் நீங்க புரிந்து கொள்கிறது, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்ப அங்கெல்லாம் சிம்பாலிக்கலி ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது, நிழலாட்டமாய். புதிய ஏற்பாடுல லிட்டரலி ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்படுகிறார். இப்போ ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது,
நோவாவுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அடுத்த வார்த்தை நீங்க பாருங்க, கேட்டவர்கள் விசுவாசமில்லாமல் கேட்டபடியால் பிரயோஜனப்படவில்லை. ஆண்டவர் நோவாவுக்கு அறிவித்தார், நோவா ஜனங்களுக்கு அறிவித்தார். கேட்டவர்கள் விசுவாசியாதபடியால் பிரயோஜனப்படவில்லை. அப்போ நான் கேட்கிற வசனம் எனக்குள்ள செயல்பட வேண்டும் என்றால், the word of God, the power of God, the faith. தேவ வசனமும் தேவ வல்லமையும் விசுவாசமும் இணையும் பொழுதுதான் வசனம் பிரயோஜனப்படுகிறது. உங்களுக்கு புரியுதுன்னு நான் நம்புறேன். when the word of God joins with the power of God, வசனமும் வல்லமையும் இணைந்து அது நம்முடைய விசுவாசத்தோடு இணைகிற பொழுது கேட்ட வசனங்கள் பிரயோஜனப்படுகிறது. கேட்டவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஏன் கேட்டவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை? It was not the problem of the word of God, it was the problem of their faith. கேட்டவர்கள் விசுவாசமில்லாமல் கேட்டபடியால் அவர்களுக்கு அது பிரயோஜனப்படவில்லை. சில நேரம் ஒரு கொஞ்சம் டீப்பா சில நேரம் நமக்கு ஒரு கேள்வி வரலாம். எத்தனையோ மொழிகளில் பைபிள் இல்லை. எத்தனையோ பேருக்கு சுவிசேஷம் சென்றடைய வாய்ப்பில்லை. எவ்வளவுதான் இன்டர்நெட் இருந்தாலும், எவ்வளவுதான் டெலிவிஷன் இருந்தாலும், எத்தனையோ இடங்களில் சுவிசேஷம் சென்றடைய வாய்ப்பில்லை. எத்தனையோ மொழிகளுக்கு எழுத்துகள் இல்லை, பேச்சு மொழி மட்டும்தான் இருக்கு. அந்த மொழிகளுக்கு வார்த்தை மட்டும்தான் இருக்கு, அந்த மொழிகளுக்கு எழுத்துகள் இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் எப்படி ஆண்டவரை பற்றிய உணர்வு உண்டாகும்? நியாயமாய் நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். இப்போ எல்லா இடங்கள்லையும் சுவிசேஷகர்கள் சென்று சுவிசேஷத்தை அறிவித்து விட்டார்கள்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் நெட்வொர்க்குன்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் தொலைக்காட்சி வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. சுவிசேஷம் சென்றடையாத பகுதிகள் இருக்கு. சரி, இப்போ நமக்கு சுவிசேஷத்தை அட்லீஸ்ட் இவ்வளவு வேகமாய் செய்ய வேண்டிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதை கேட்க வாய்ப்பு இல்லாமல் பலர் இறந்து போய்விட்டார்கள். அப்போ அவர்களுக்கு சுவிசேஷத்தின் வெளிச்சம் கிடைக்கவில்லையே அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வி நமக்கு வரலாம். அந்த நியாயமான கேள்விக்கு நான் கொஞ்சம் பதில்களை சொல்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். தயவு செஞ்சு நோட் பண்ணி வைக்கணும். ஒன்று, இயற்கை தேவனை வெளிப்படுத்துகிறது. பத்தொன்பதாம் சங்கீதத்தை பாருங்க. Psalm number 19 verse number 1 and 2. 19ஆம் சங்கீதம் அதனுடைய 1-2 வசனங்களை பாருங்க. வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறது. பார்த்தீங்களா? Heaven declares the glory of God. அப்போ
ஒரு மனுஷன் சுவிசேஷத்தை கேட்க வாய்ப்பில்லாதவன், என்ன செய்யணுமாம்? he has to see the nature. அவன் இயற்கையை பார்க்கணும். இயற்கையை பார்க்கும்போ அதற்கு பின்னால் இருக்கிறது என்ன? the hand finger works of God. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறது. நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். சுவிசேஷம் வசனங்கள் சென்றடைய முடியாத இடங்களில் வாழ்கிறவர்களுக்கு நேச்சர் டிக்ளேர்ஸ் காட். இயற்கை தேவனை வெளிப்படுத்துகிறது. ஒரு வசனம் கூட கொஞ்சம் பாருங்க. 97ஆம் சங்கீதம் அதனுடைய 6வது வசனம். வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. பாருங்க, சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். பார்த்தீங்களா? அப்போ இதை நேச்சுரல் ரெவலேஷன் சொல்லுவாங்க. 2 இது 1 கவனிக்கணும். நம்பர் 2, ரோமர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம். ரோமர் 2:14-15. கொஞ்சம் அந்த வசனத்தை கவனமா பாருங்க. இப்போ நியாயப்பிரமாணத்திற்கு உட்படாதவர்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரியாது. ஆனால் அவர்களுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. நீங்கள் அந்த வசனத்தை கவனமாக பாருங்க. தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். பார்த்தீங்களா? 1 இயற்கை தேவனை வெளிப்படுத்துகிறது. 2 வெளியே எழுதப்பட்ட நியாயப்பிரமாணம் கையில் கிடைக்கலன்னா கூட உள்ளே ஒரு நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டிருக்கிறது. There is a nature outside, there is a law inside. பார்த்தீங்களா? நீங்கள் அந்த பகுதிகளை கவனமாக படிக்கணும். நான் 2 காரியம் சொன்னேன். 1 தேவனை வெளிப்படுத்துகிற இயற்கை. 2 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் எழுதி கொடுக்கப்பட்டது. இப்போ எழுத்தால் நியாயப்பிரமாணம் கிடைக்க வாய்ப்பில்லாதவர்களுக்கு நியாயப்பிரமாணம் தங்களுக்குள்ளே இருக்கிறது. தங்களுக்குள்ளே நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். There is a law inside. 3 2 சொன்னேன். 3 ரோமர் 2:15 பாருங்க. ரோமர் 2:15 பாருங்க. கான்ஷியஸ் ரிவீல்ஸ் காட். மனசாட்சி தேவனை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொன்றா நீங்கள் நோட் பண்ணுறீங்க. நான் ஒரு தடவை கூட சொல்கிறேன். இயற்கை தேவனை வெளிப்படுத்துகிறது. 19ஆம் சங்கீதம் 1-2 வசனம்,
97 சங்கீதம் 6வது வசனம். 2, எழுதப்பட்ட நியாயப்பிரமாணம் கையில் இல்லாவிட்டாலும் நமக்குள்ளே ஒரு பிரமாணம் எழுதப்பட்டிருக்கிறது. 3, பார்த்தீங்களா, மனசாட்சி. ஆண்டவர் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு காட் கான்ஷியஸ் வச்சிருக்கிறார். காட் கான்ஷியஸ். 3, 4, இந்த மனுஷனுடைய சாயல் இருக்கு இல்லையா, மனுஷ சாயல். இந்த இமேகோ டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இமேகோ டை. டைன்னா காட், இமேகோன்னா இமேஜ். மனுஷன் அப்படிங்கிறது தமது சாயலாகவே அவர்களை உண்டாக்கினார். நான் 4 காரியங்களை ஒரு தடவை சொல்றேன். 1, நேச்சர் ரிவீல்ஸ் காட். 2, உள்ளே ஒரு நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டிருக்கிறது. 3, கான்ஷியஸ் ரிவீல்ஸ் காட். 4, மனிதனுடைய சாயல் தேவனை வெளிப்படுத்துகிறது. 5, நம்ம கையில் எழுத தந்திருக்கு இல்லையா 66 புஸ்தகங்கள். இந்த பைபிள் வேர்ட் ஆஃப் காட் இஸ் த ரெவலேஷன் ஆஃப் காட். வசனங்கள் தேவனை வெளிப்படுத்துகிறது. தமது வார்த்தையின் மூலம் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். நான் 5 காரியங்கள் சொன்னேன். 6, சில மனிதர்களுக்கு என்ன நடக்கு தெரியுமா, அவர்களுக்கு தேவ தரிசனம் கிடைக்குது. அவர்களுக்கு தேவ தரிசனம் கிடைக்குது. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தை பாருங்க. 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். எரேமியா 16ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் என்னை அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன். ஆறு காரியங்கள் சொன்னேன் இல்லையா, 6 காரியங்கள் சொன்னேன். ஒரு தடவை கூட கவனிங்க. 1, இயற்கை. 2, உள்ளே எழுதப்பட்ட பிரமாணம். 3, மனசாட்சி. 4, தேவ சாயல். 5, தேவ வசனம். 6, சில நேரம் ஆண்டவர் சில மனிதர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். இனி 7 என்ன தெரியுமா, இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷன் மேலும் விழுந்த கடமை. அது ஒரு அழகான வசனம், நீங்கள் மறக்கவே கூடாதுன்னு. அது ஒரு அழகான வசனம். அப்போஸ்தல நடவடிகள் 17ஆம் அதிகாரம் 27வது வசனம் பாருங்க. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக
தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவனுக்கும் தூரமானவர் அல்லவே. உங்களுக்கு ஆழமாக புரிஞ்சுன்னு நம்புகிறேன். ஒவ்வொரு மனுஷன் மேலும் விழுந்த கடமை என்ன கடமை? எப்படியாவது சத்தியத்தை கண்டடையணும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு டீப் தர்ஸ்ட். அது என்ன சொல்ல, வேற எதை வைத்தும் தணிக்க முடியாத ஒரு தாகம். அறிவினாலேயோ பணத்தினாலேயோ செல்வத்தினாலேயோ ஆடம்பரத்தினாலேயோ சுகபோகத்தினாலேயோ எதை வச்சும் தணிக்க முடியாத ஒரு தாகம். அது என்ன தாகம்? தர்ஸ்ட் டுவார்ட்ஸ் காட். அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தர்ஸ்ட். தேவனே மனுஷனுக்குள்ள அப்படி ஒரு தாகத்தை வைத்திருக்கிறார். எதற்காக? கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகலும் கண்டுபிடிக்கணும். அப்போ பார்த்தீங்களா, நான் கேட்கல, நான் அறியல, எனக்கு தெரியாதுன்னு சொல்வதற்கு வாய்ப்பு குறைவு. நான் இன்னொரு உதாரணத்தை கூட சொல்கிறேன். அந்த ஆபிரகாம் மடியில் இருந்து லாசருவும் பாதாளத்தில் நடக்கிற ஐஸ்வர்யவானும் பார்க்கும்போது ஆபிரகாம் ஐஸ்வர்யவானும் பேசுகிறாங்க இல்லையா? அப்போ ஐஸ்வர்யவான் சொல்கிறான், எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. லாசருவை அனுப்பிவிட்டா அவர்கள் நம்புவார்கள். உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? சரி, அவர்கள் நம்பும்படி நான் லாசருவை அனுப்புறேன்னா சொன்னாரு. இல்லை, ஆண்டவர் சொன்னாரு, பூமியில இருக்கிறவர்கள் என் வார்த்தையை கேட்க வேற வழி இருக்கு. ஒருத்தன் உயிரோட எழும்பி போய் தான் சொல்லணும்னு இல்லை. There are many ways they can hear the word. அப்போ ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை தடவியாகலும் கண்டுபிடிக்கணும். நம்மேல் விழுந்த கடமை எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. அறிவியாதிருந்தால் எனக்கு ஐயோ. நல்லா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஆகும் நான் மெதுவாக சொல்லிட்டு நிற்கிறேன். அப்போ ஒரு மனுஷனும் நான் கேள்விப்படலை, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் எக்ஸ்கியூஸ் சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பில்லை. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு டீப் தர்ஸ்ட், ஆழத்தில் ஒரு தாகத்தை வைத்திருக்கிறார், ஆழத்தில் ஒரு வாஞ்சியை வைத்திருக்கிறார். நம்ம பிரச்சனை என்ன? அந்த வாஞ்சையை, அந்த தாகத்தை தவறானவைகளை போட்டு நிரப்புகிறோம். We fill our deep thirst with the wrong things. ஏன் எல்லாம் இருந்தாலும் மனுஷன் ஒரு வெறுமையை உணர்கிறான்? ஏன் உணர்கிறான்? ஏன்னா there is a vacuum in human being that God only can fill. தேவனால் மட்டுமே நிரப்பக்கூடிய ஒரு வேக்கம், வெற்றிடம் மனிதர்களுக்குள் இருக்கிறது. உங்களுக்கு புரியுதுன்னு நான் நம்புறேன். அப்போ இனி அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அடுத்த சுவிசேஷம் என்ன? யோவேல் 2:32 பாருங்க. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். யோவேல் 2:32.
இப்போ முந்தி அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. நோவாவுக்கு அறிவிக்கப்பட்டதை சொன்னேன், ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டதை சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டதை சொன்னேன். எனக்கு வசனம் அறிவிக்கப்படலை அப்படிங்கிற ஜனங்களுக்கு எழுத்தில்லை, சுவிசேஷம் சென்றடைய வாய்ப்பில்லை, வசனம் சென்றடைய வழி இல்லை, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு 7 விதங்களில் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். சாது சுந்தர் சிங் இயேசுவை அறிந்து கொண்டது எப்படி? யாரும் பகிர்ந்து கொள்ளவில்லை. தேவனுடைய நேரடியான தரிசனம். பவுல் சுவிசேஷத்தை அறிந்தது எப்படி? யாரும் சொல்லவில்லை. தேவனுடைய நேரடியான தரிசனம். God has different ways, different patterns, different methods to tell people that He is God. உங்களுக்கு புரியுதுன்னு நம்புகிறேன். இனி நம்ம சுவிசேஷத்துக்குள்ள வருவோம். வாட் இஸ் காஸ்பல்? என்னைக்காவது நீங்கள் நினச்சி பார்த்துருங்களா சுவிசேஷம் என்றால் என்ன? ஒரு நல்ல வார்த்தை நீங்கள் எழுதி வைக்கணும். என்ன வாட் இஸ் காஸ்பல் அப்படிங்கிறதற்கு ஒரு பதில். எ பெக்கர் டெல்லிங் டு அனதர் பெக்கர் வேர் ஹி ஃபவுண்ட் பிரெட். ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரன் இடத்துல எனக்கு தாராளம் அப்பம் ஒரு இடத்துல இருந்து கிடச்சி அது இந்த இடம்தான் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு பேராம் சுவிசேஷம். அப்படின்னா எ சின்னர் டெல்லிங் டு அனதர் சின்னர் வேர் ஐ காட் சேவ்டு. ஒரு பாவி இன்னொரு பாவி இடத்துல எனக்கு ரட்சிப்பு எங்கிருந்து கிடைத்தது அப்படின்னு சொல்லுவதுதான் சுவிசேஷம். இப்போ இன்னைக்கு நம்ம கொஞ்சம் விரிவாக கொஞ்சம் ஆழமாக சுவிசேஷம் என்றால் என்னன்னு படிக்க போகிறோம். நான் அதுக்கு ஒரு 4-5 காரியங்களை சொல்லுவேன். ஒன்று, வாட் இஸ் காஸ்பல்? சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை கேள்விக்கு பதில், காஸ்பல் இஸ் அ பர்சன். சுவிசேஷம் ஒரு பொருள் அல்ல, ஒரு நபர். காஸ்பல் இஸ் அ பர்சன். எனக்கு அற்புதம் நடந்தது, எனக்கு அதிசயம் நடந்தது, நான் விடுவிக்கப்பட்டேன், எனக்கு வியாதி மாறினது. சுவிசேஷம் என்றால் என்ன? சுவிசேஷம் என்பது இட்ஸ் அபவுட் அ பர்சன். அது என்ன? வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 3, 4, 5. வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது தகுதியுள்ள ஒருவனை தேடினேன், ஒருவனும் இல்லை. அப்பதான் சொல்லியிருக்கு, He alone is worthy. அவர் மட்டும் பாத்திரர். எங்க? வானத்தில், பூமியில், பூமியின் கீழே. There is only one person who is worthy. இங்கிலீஷில் நல்லா பாடுவாங்க இல்ல, worthy is the lamb.
அப்போ தகுதியுள்ள பாத்திரராகிய ஒருவர், அதுதான் சுவிசேஷம். அப்போ வாட் இஸ் காஸ்பல்? சுவிசேஷம் என்றால் என்ன? காஸ்பல் இஸ் அ பர்சன், இஸ் அபவுட் அ பர்சன். சுவிசேஷம் ஒரு காரியத்தை பற்றினதல்ல, ஒரு பொருளை பற்றினதல்ல, ஒரு நபரை பற்றினது. யார் அந்த நபர்? he alone is worthy, அவர் மட்டும் பாத்திரர். 2, he alone is savior, அவர் மட்டும் இரட்சகர். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம், வானத்தின் கீழ் பூமியின் மேல் மனுஷர்களுக்கு இடையில் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்கிற நாமத்தை தவிர வேறே நாமம் அருளப்படவில்லை. அப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நம்புறேன். அவர் மட்டுமே பாத்திரர், அவர் மட்டுமே இரட்சகர். 3, அவர் மட்டுமே நிரூபிக்கப்பட்டவர். he alone is proved. ரோமர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட, இங்கிலீஷ் பைபிள்ல என்ன சொல்லி தெரியுமா? மார்க்ட் அவுட். அவர் மட்டும் பாத்திரர், அவர் மட்டும் இரட்சகர், அவர் மட்டும் நிரூபிக்கப்பட்டவர். அவர் 4 காரியங்களில் நிரூபிக்கப்பட்டார். 4 காரியங்களின் வழியாய் அவர் நிரூபிக்கப்பட்டார். 1, பிறப்பால் நிரூபிக்கப்பட்டவர். he is proved according to his birth. 2, வாழ்வால் நிரூபிக்கப்பட்டவர். he proved according to his life. 3, மரணத்தால் நிரூபிக்கப்பட்டவர். he proved according to his death. 4, உயிர்த்தெழுதலால் நிரூபிக்கப்பட்டவர். he proved according to his resurrection. அப்போ 4 விதங்களில் நிரூபிக்கப்பட்டார். 1, அவருடைய பிறப்பு. 2, அவருடைய வாழ்க்கை. 3, அவருடைய மரணம். 4, அவருடைய உயிர்த்தெழுதல். ஒரு கொட்டேஷன் பாருங்க. resurrection is the display of the power of God. resurrection is the display of the power of God. தேவ வல்லமை எவ்வளவு பயங்கரமானது என்பது நிரூபணமான ஒரு இடம் இயேசுவின் உயிர்த்தெழுதல். இப்போ கவனிங்க, நான் முடிக்கணும் இல்லையா? 1, gospel is a person. சுவிசேஷம் ஒரு நபரை பற்றினது. அதுக்குள்ள அற்புதம் இருக்கு, அதுக்குள்ள வியாதி சுகமாகுதல் இருக்கு, அதுக்குள்ள நன்மை இருக்கு, அதுக்குள்ள அடையாளங்கள் இருக்கு, அதுக்குள்ள எல்லாம் இருக்கு. ஆனா it is not about that, it is about him. சுவிசேஷம் என்பது அவைகளை பற்றினதல்ல. அற்புதத்தையும் அடையாளங்களையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் வாக்குத்தத்தங்களையும் பற்றினதல்ல. சுவிசேஷம் என்பது அவரை பற்றினது. ஆனா அவருக்குள் இவைகள் எல்லாம் இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியும் எனக்கு தெரியல. அந்த அவரை பற்றி நான் சொல்றேன். 1, அவர் மட்டும் பாத்திரர். வெளிப்படுத்தல் 5:3-5, பூமியில் வானத்தில் பூமியின் கீழ் 3 இடங்கள்ல அவர் மட்டும் பாத்திரர். he alone is worthy.
2 அப்போஸ்தலர் 4:12 He alone is Savior, அவர் மட்டும் இரட்சகர். 3 He alone is proved, அவர் மட்டும் பலமாய் நிரூபிக்கப்பட்டவர். அவர் மட்டும் பலமாய் நிரூபிக்கப்பட்டவர். அவர் நிரூபிக்கப்பட்ட 4 காரியங்களை சொன்னேன். 1 பிறப்பு, 2 வாழ்க்கை, 3 மரணம், 4 உயிர்த்தெழுதல். அதனாலே ஆக்கும் அப்போஸ்தலர் 1:3 நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பற்றி சொல்லி வார அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:3 சொல்லியிருக்க பாருங்க, தெளிவான திருஷ்டாந்தங்கள். தெளிவான திருஷ்டாந்தங்கள் பார்த்தீங்களா? தெளிவான திருஷ்டாந்தங்கள்னு சொன்னா மறுக்க முடியாத ஆதாரங்கள். இங்கிலீஷில் ஒரு நல்ல வார்த்தையாக சொல்லியிருக்கேன், இன்ஃபாலிபிள் ப்ரூவ்ஸ். காங்கிரீட் எவிடன்ஸ் சொல்லுவனும் இல்லையா? கண் கண்ட சாட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி He alone is proved. 4 நான் இதோட முடிக்கிறேன். He alone is door. அவர் மட்டுமே வாசல். சுவிசேஷம் அவைகளை பற்றினதல்ல, சுவிசேஷம் அவரை பற்றினது. தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கிடணும். gospel is not based on physical matters. gospel is a person. அது இது அவைகள் இவைகள் அவைகளை பற்றினதல்ல சுவிசேஷம். சுவிசேஷம் ஒரு நபரை பற்றினது. ஆனா அவருக்குள் இவைகள் எல்லாம் இருக்கு. அவர் யார்? அவர் பாத்திரர். அவர் பாத்திரன்னு சொல்லக்கூடாதுன்னு, அவர் மட்டும் பாத்திரர். அவர் ஆராதிக்கணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கணும், ஏன்னா அவர் மட்டும் பாத்திரர். 2 அவர் இரட்சகர். அவர் இரட்சகர் இல்லை, அவர் மட்டும் இரட்சகர். 3 அவர் நிரூபிக்கப்பட்டவர். அவர் நிரூபிக்கப்பட்டவர் இல்லை, அவர் மட்டும் நிரூபிக்கப்பட்டவர். அவரை போல பிறந்தவர்கள் உலகத்தில் இல்லை, அவரை போல வாழ்ந்தவர்கள் உலகத்தில் இல்லை, அவரை போல மரித்தவர்கள் உலகத்தில் இல்லை, அவரை போல உயிர் தெழுந்தவர்கள் வரலாற்றில் இல்லை. பலமாய் நிரூபிக்கப்பட்டவர். அதாவது ரோமர் 1:5 பலமாய் நிரூபிக்கப்பட்டவர். resurrection displayed the power of God. 4 அவர் மட்டும் வாசல். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் ஜீவனை கண்டடைவான். நம்மை தேவகரங்கள் ஒப்பு கொடுக்கலாம். நம் பெரிய பாக்கியவான்கள். இயேசுவை கண்டடைகிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சில்லையா? அதனால நம்ம பெரிய பாக்கியவான்கள். அதே நேரத்தில் இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அது மட்டுமில்லை, அவர் உயிர் தெழுந்து தம்முடைய வல்லமையை நிரூபிக்க அவரால் முடியுமானால் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து தம்முடைய வல்லமையை நிரூபிக்க அவரால் நிச்சயமாய் முடியும். கண்ணை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? ரால் மனாதியா அல் மாந்தரக்கல் மனாத்தன ரேகதனம் அல்கமன சந்தல் பிரௌடப துரபல பரபல பரபலபா. கிருபையே, இரக்கமே, இரட்சகரே, எல்லாரிடத்திலும் அன்பு வைத்திருக்கிறவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்டீர், எங்களை ரட்சித்தீர்.
ஆண்டவரே, சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசத்தினால் அதை பற்றி கொள்ளுகிற நாங்கள் மற்றவர்களுக்கும் அதை சொல்லி இவ்வளோ பெரிய ரட்சிப்பை அவர்களும் அடைவதற்கு எங்களை ஒரு வாய்க்காலாய் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எவ்விதத்தில் ஆகிலும் உம்முடைய நாமத்தை அறிவிக்க கிருபை தாரும். கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை என்கிற உணர்வோடு வாழ கிருபை தாரும். ஆண்டவரே, நாள் முழுக்க இந்த வாரம் முழுக்க உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய மகிமையும் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக எங்களை தாழ்த்தி உம்முடைய நல்ல கரங்களில் தருகிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கார்த்திகையாவை சபையும் ஒரு விசை கூட உம்முடைய நல்ல கரங்களில் தருகிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி. அடுத்த கூடுகையில் ஒருமித்து காண்கிறது வரை உம்முடைய கரத்தில் எங்களை மறைத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.